சரி, அதனால் ஆஷ்ரம் அப்படின்றது ஒரு இனிமையான ஒரு இடமா இருக்கணும். ஓகே. நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு பதமாக வந்துட்டு எல்லாமே தோதான வகையில் அமைக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் ரிசல்ட்டு. ஓகே. எல்லா வகையிலும் தோதான வகையில் ஆஷ்ரமத்துக்கான ஒரு ரிசல்ட். ஓகே. அதனால் எப்பவுமே ஒரு பதமாக தான் இயங்கணும். ஓகே. சரி, அதனால் நான் ஆகஸ்ட் மந்தோட அந்த டொனேஷன் 30 crores நான் அதை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பொறுமையாக தான் அப்லோட் பண்ணுவேன், அவசரப்படக்கூடாது. ஓகே. சரி, அடுத்து ஒரு சில அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும். அதாவது ஸ்டூடியோவோ அல்லது கம்பெனியோ அல்லது ஏதாவது ஒரு அரசாங்க பணியோ அல்லது தேவன் ஃபவுண்டேஷன் அப்படின்ற நிலையிலையோ ஏதாவது ஒரு வகையில் ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கும். கிட்டத்தட்ட அப்படி ஒரு தெரிஞ்சு இல்லங்காமல் பார்த்திங்கன்னா ஒரு 70 லட்சம் பேர் அப்படின்னா தான் சிரமம். யாரோ ஒரு 4-5 பேர் தான். ஓகே. அவங்ககிட்ட என்ன ஏதுன்னு தகவல் சொல்லிட்டோம்னா எவ்ரிதிங் இஸ் ஃபைன். அதனால் பொறுமையாக நானே உங்களுக்கு கூப்பிடுவேன். ஓகே. நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. ஓகே. நானே தோதான நேரத்தில் உங்களுக்கு கூப்பிடுவேன், அவசரப்படாதீங்க. ஓகே. நான் ஓரளவு பொறுமையாக தான் தோது பார்ப்பேன், ஒரு பதமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஓகே. சரி, இன்றைக்கு தகவல் போதுமானது. அடுத்து யதார்த்த ரீதியாக நம்ம ஒரு விஷயத்த சொல்லிட்டோம் அப்படின்னா அது நிறையா வகையில் தோதாங்க. அடுத்ததுக்கு என்ன கவர்மெண்ட்டு பிஸ்னஸ் லிஸ்ட் அப்படின்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் நான் சொல்லியிருந்தேன். ஓகே. அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் என்னென்ன பிஸ்னஸ், என்னென்ன ஏற்றுமதி செய்ய போகிறோம். அங்கேருந்து அரிசி ஏற்றுமதி செய்ய போகிறோம், மஞ்சள் ஏற்றுமதி செய்ய போகிறோம். அடுத்து இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, அதுக்கப்புறம் மிளகு, இந்த மாதிரிலாம் நம்ம ஏற்றுமதி செய்ய போகிறோம். அதெல்லாமே நம்ம ஒரு அப்லோட் பண்ணணும். பொறுமையாக அப்லோட் பண்ணால் போதும். ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாலே போதும். அதுவே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை தான். வேகமாக போயிட்டு சிரமத்தை அனுபவிக்கிறத விட பொறுமையாக நிதானமாகவே தோது பார்க்கலாம். ஓகே. சரி, நன்றி, வணக்கம், பாய்.